பெண் காவலரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்னும் காரணத்திற்கு காட்டி தஞ்சாவூர் இந்து முன்னணி பிரமுகரான குபேந்திரன் அவர்களை காவல்துறையினர் கைது பண்ணுறாங்க. அவருக்கு ஜாமீன் கூட வழங்க மறுக்கப்பட்ட நிலையில் இப்போது நீதியரசர் தண்டபாணி அவர்கள் வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது இந்து முன்னணி என்றால் முன்னாடி நல்ல மரியாதையாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு இந்து முன்னணி மாநில தலைவரான காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டு மேற்கோளிட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு தமிழகத்திலே இந்துக்களுக்காக போராட, வாதாட, பரிந்து பேச இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இயக்கம் இந்து முன்னணி. கட்சி சார்பட்டு எல்லா இந்துக்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம். இன்றைக்கு ஆளக்கூடிய திமுக அரசு வெளிப்படையாக பல இடங்களிலே ஹிந்து விரோத அரசாக, மறைமுகமாக பல இடங்களில் ஹிந்து விரோத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காவல்துறையை ஏவி கொண்டிருக்கிறது. அப்போ டஃப் ஃபைட் பிட்வீன் போலீஸ் அண்ட் ஹிந்து முன்னணி பல இடங்களில் ஃபீல்டில். ஹிந்து முன்னணி நிர்வாகியை பழி வாங்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு போலி குற்றச்சாட்டை, பொய் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தா புரியும். ஒரு நீதி என்று சொல்லும்போது எனக்கு அது திருக்குறளில் சொல்லுவாங்க, நம்முடைய தமிழில் சொல்லக்கூடிய என்ன இதுனா வழக்குன்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல். ஒரு தராசு மாதிரி அந்த நீதி தேவதைக்கு கண்ணை கட்டி தான் தராசு கையில் வச்சுருப்பாங்க. இரண்டு பக்கமும் கேட்கணும். நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அதை இன்னொருத்தர் மறுக்கிறாரு. உங்கள் குற்றச்சாட்டை கேட்கணும், அவர் குற்றச்சாட்டு பதில் சொல்லணும், அவர் கேள்வி கேட்பார். அதுக்கு நீங்கள் இப்படி தானே பண்ணணும் இல்லையா? இதுதான் திஸ் இஸ் த ஜுடிஷியல் ப்ராசஸ். இரண்டு பக்கமும் தீர விசாரித்து இரண்டு பேரும் குறுக்கு கேள்வி கேட்டு அதன் இறுதியிலே வரக்கூடிய கருத்துக்களை வைத்து ஒரு தீர்ப்பு வருவதுதான் சரியான தீர்ப்பு. இதுதான் சமன் செய்து ரெண்டு பக்கம், ரெண்டு தராசு ரெண்டு பக்கம் போல. அதில் நம்முடைய ஜுடிஷியல் ப்ராசஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 அயோக்கியம் குற்றவாளி ரவுடி தப்பிச்சா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படவே கூடாது. அதாவது ஒரு இன்னசென்ட் யாரும் மாட்டிடவே கூடாது. ஒரு நிரபராதி வந்து எந்த காரணத்துக்கும் தண்டிக்கப்படவே கூடாது, நம்முடைய பாலிசி. அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கை தீர விசாரித்தான்னு சொல்லணும் இல்லையா? போலீஸ் தரப்பு சொல்லக்கூடிய வாதங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு நீதியரசர் தன்னுடைய கருத்தை சொல்லுவது சரியா இருக்குமா? இது நான் வந்து வாசகர் கருத்துக்கே விட்டுறேன். அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. இப்போ இவருக்கு குடிப்பழக்கமே இல்லை. குடினா என்ன தெரியாது, குடி வாசனை கூட தெரியாது. இப்போ அவர் மேலே வந்து இவர் குடிப்பழக்கம் உள்ளவர், குடிச்சிட்டு வந்தார் என்று ஒரு குற்றச்சாட்டு. குடும்பத்தாரே இல்லைன்னு மறுத்திருக்காங்க. எல்லாரும் கேட்குறாங்க. ஒருத்தர் இப்படிப்பட்டவர் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த கருத்து ஏன் சொல்லப்படவில்லை? போலீஸ் வந்து குடிகாரன்னு சொன்னால் அது மட்டும் கேட்டுக்கொண்டு குடும்பத்தார் மற்றவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குடிச்சதே இல்லைங்க, குடிச்சு பார்த்தே இல்லைன்னு சொல்லும்போது அந்த கருத்து ஏன் இல்லை, ரெக்கார்டே ஆகலை? ரெண்டையும் சேர்த்து தானே ஒரு முடிவுக்கு வரணும். நீங்களே அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க பாருங்கள். நான் அதை சொல்ல நினைக்க நீங்கள் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. ரெண்டாவது, நம்முடைய காவல் நிலையங்களே பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி விசாரணைக்கு இந்த அடைத்து கொண்டு போய் லாக்கப்பில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ட மேனிக்கு அடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஜட்டியோட தான் வந்து விசாரணை நடக்கும். அரை நிர்வாணப்படுத்தி. அரை நிர்வாணங்கிறது கொஞ்சம் மரியாதை. ஜட்டினா எல்லாமே இப்போ கட்டியாச்சுன்னு அர்த்தம். அதில் போட்டு அடின்னு அடித்து மிதிச்சு ஷூ காலில் எட்டி வச்சு இப்படி தான் விசாரணை நடக்கும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கூட்டு போகும்போதே இது யூஷுவல் ப்ராக்டிஸ். நம்முடைய போலீஸ் எப்படி இருக்குன்றது சொன்னால், வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் வந்து வெள்ளக்காரனுடைய காவலால் போலீஸாக இருந்தால் என்ன பண்ணாங்கன்னா, இட் இஸ் ஆன்டி பீப்புள், மக்களுக்கு விரோதமாக உள்ள வெள்ளக்காரனுடைய கைப்பாவையாக காவல்துறை இருந்தது. இன்னைக்கு அதே மைண்ட் செட்டில் காவல்துறை இருக்கிறது. காவலன் உங்கள் நண்பன் சொல்லிட்டு போர்டுலாம் எழுதி போட்டிருக்கான். ஆனால் மக்கள் உன் நண்பன் என்று காவலர்கள் நினைக்கணும் இல்லையா? அப்போ இன்னும் அதே ப்ராசஸ் தான். ஒருத்தனால விசாரிக்கணும், நேராக போய் அவன் ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு ஜெட்டியோட டப்பு லட்டியில் அடிப்பான். இதுதான் ப்ராசஸ். இன்றைக்கி பல காவல் நிலையங்கள் இருக்குது. அப்போ இவரை காவல்துறையே அரை நிர்வாணப்படுத்தி விசாரணைக்கு நடத்துகிறாங்க. அப்போ பெண் காவலர்கள் வந்தார்கள். இவர் அவர்களை பார்த்து தன்னுடைய ஆடைகளை அவிழ்த்து அரை நிர்வாணமாக மரியாதை குறைவாக நடந்து கொண்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு. சாதாரணமாக நம்ம ஊரில் என்ன பழக்கம்னா, லேடிஸ் மேலே இந்த மாதிரி தப்பான ஒரு குற்றச்சாட்டு வச்சாச்சுன்னா
அடுத்த நிமிஷம் அதை யாரும் விசாரிக்க மாட்டாங்க, உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இது நமக்குள்ள சைக்காலஜி. ஆகவே இவரை வீண் பழி சுமத்தி இவரை பற்றி களங்கப்படுத்துவதற்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. இது சரியான ஒரு நெறிமுறையாக நமக்கு படவில்லை. இது ஒரு பக்கம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் குடிகாரன் உண்மையினே வச்சுக்குவோம். அவர் அந்த பெண் காவலர்களை பார்த்தோன்னே தன்னுடைய ஆடைகளை அவிழ்த்து அரை நிறமாக இருந்தார். அவர் பெண் காவலர்களை அவமானப்படுத்தினார், உண்மையிலே வச்சுக்குவோம். அப்படி செய்த அந்த குபேந்திரன் என்ற ஒருத்தர் செய்த காரணத்திற்காக ஒட்டுமொத்த ஹிந்து முன்னணி இப்படிப்பட்டதான் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு தனிநபர் குற்றம் செய்தார் என்ற காரணத்துக்காக ஒட்டுமொத்த இயக்கத்தை குறை சொல்லலாமா? சொல்ல முடியாது இல்லையா? உதாரணத்துக்கு யாரோ ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு தப்பா கொடுத்துறான்னு வச்சுக்கலாமே, நமக்கு பிடிக்கல, தப்பான்னு சொல்லலை, அவர் சொல்ல நமக்கு சரியா படலை, ஒட்டுமொத்த நீதித்துறையும் அவ்வளவுதான் கெட்டு போய் சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? ஆகவே இது போல ஒரு சரியாக விசாரிக்காமல் இருதரப்பு வாதங்களை கேட்காமல் கருத்து தெரிவித்திருப்பது சரியாக இல்லை என்பதோடு இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன்.